எண்ணத்தை கூர்மையா வச்சுக்கிறணும்ல. ஏன் மழுங்கி போன கத்தி மாதிரி இருக்கீங்க? இப்போ சொல்றேன், எடுத்துக்கோங்க. இப்ப மகேஷ் வந்திருக்கு, அதுக்கு ஒரு எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நினைச்சு வருது. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க எந்த அடிப்படையில குதிச்சு போறீங்களோ அதை பார்த்து தானே அது பின்னாடி தவ பார்க்கும். இப்படி மேக்கா மாதிரி இருந்தா அதுவும் அப்படித்தானே இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்ப எப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விஜயம் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியும். நீங்க எந்த அடிப்படையில உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றீங்களோ, நீங்க எப்படி பயணம் பண்றீங்களோ, எப்படி நாவடக்கத்தோட எல்லா வேலையிலும் செய்யறீங்களோ அதை பார்த்து தானே அது கத்துக்கிறோம். முன்னாடி சொல்லுவாங்கல்ல, முன்னாடி போற ஏறு ஒழுங்க போனா தான் பின்னாடி சரியா போகும்னு சொன்ன கதை தானே. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பழனியம்மா ஒண்ணு பேசணும், மலமலன்னு பேசினீங்கன்னா காலையில எப்ப பூஜை முடியுதோ ஓடணுங்கிறது தான் யோசிக்க சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே, நீங்க பெண்கள் மாத்திரம் இல்ல, ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன என்ன விஷயத்துல பெண்கள் கொஞ்சம் கரெக்டான நிலைப்பாட்டுல வர முடியுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். இந்த பயணத்துல ஓரளவுக்கு பிடிச்சு வர முடியும். ஆண்கள் கொஞ்சம் அப்படி விட்டு தொட்டது அப்படி தொட்டு தொட்டு வந்தா கூட அதவும் சேர்த்து இவங்களால எடுத்துட்டு வர முடியுங்கிறது என்ன போல பரதேசியை சொல்லி கொடுத்தது அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் உண்மையாவும் நடந்துகிட்டு வருது. ஆனா இங்க மாத்திரம் அதுல ரொம்ப பின்னடைவுக்கு தான் போகுது. பலகீனம் தான் அடையிறீங்களே தவிர உங்களுக்குள்ள அந்த உத்வேகமோ அந்த தைரியமோ வரவே மாட்டேங்குது. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவா நடத்தி இருக்கிறேன். அதெல்லாம் அதாவது நீங்க உங்களுக்கானதே நீங்க நினைவுல வச்சிருக்கிறப்போ சித்தாந்த விதி பிரகாரம் இப்படி பயணம் பண்ணா இப்படி இருக்கும்னு சொல்றது எங்க நீங்க வச்சிருக்க போறீங்க? உங்களுக்கான இது கொடுத்தாலே நீங்க மைண்ட்ல வச்சு அது நடைமுறைப்படுத்த மாட்டேங்க. சிவசித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டுல பயணம் பண்ணிட்டால் ஒருநிலைப்பட்டு நிரந்தரமா நீ மண்ணுக்குள்ள போறது வரைக்கும் இதுல பயணம் பண்ணினால் உன்னுடைய வாரிசு 7 தலைமுறை செல்வேந்திரா வாழ்வாங்கன்னு நாங்க பல முறை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடத்திருக்கோமா இல்லையா? அந்த 7ல 2 முறை நீயே பிறந்து அதை அனுபவிக்கிறதுக்கும் வருவன்னு சொல்லி இருக்கிறோம். இப்ப நீ சுகமா இருக்கிறியா, பணக்காரி ஆகுறியாங்கிறதே பிரச்சனை இல்லை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முழுமையா குடி. யாருக்காக நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்றியோ அவங்களுக்காக நீ கஷ்டப்படணும் தான் நாங்க சொல்றோம். ஆனா எந்த கஷ்டமும் படமாட்டோம் நாங்க அப்படின்னா அது எப்படி இருந்தா நோகாம நொங்குதிங்கிறதா அந்த கதையிலேயே இருந்தீங்கன்னா அங்கேயாவது பனைமரத்துக்கு அடியில போய் தின்னா கூட அவன் வெட்டி போடுறான், மேல இருந்து வெட்டி போடுவான், கீழே இருந்து தூக்கிட்டு போய் வெட்டி தின்னுக்கலாம். இங்க ஒண்ணும் வெட்டி திங்க முடியாது. புரியுதா? இப்போ இந்த சிந்தனையெல்லாம் நமக்குள்ள வரணும்ல. இப்ப நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இப்ப கேட்டா என்ன செய்ய, பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சாமி, நாங்க தான் கஷ்டப்பட்டோம், இப்படித்தானே பேசுறீங்க. அப்ப அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்னு நம்ம இங்க சொல்லி கொடுக்குறோம். ஏன் அப்ப அந்த விதிமுறையை கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இந்த பரதேசியே வச்சுக்கோங்களேன்,
இப்ப கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு வெளியே வந்து, இல்லையா? குடும்பத்திலிருந்து வெளியே வந்து 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. எனக்கும் உங்களை மாதிரி நானும் 3 குழந்தைய பெற்றவன் தான், இல்லைன்னா சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு அவங்க வாழல, கஷ்டம் இல்லாம வாழ்றாங்க. எப்படி கஷ்டம் இல்லாம வாழ்றாங்க? அவங்க உழைப்பு, அவங்க இது, அவங்க சொந்த காலில் நின்று அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க, வாழ்றாங்க. இப்ப நான் சொன்னதுக்கு இது கூட உங்களுக்கு ஒரு உதாரணம். எப்படி என்ன சொன்னேன்? என்ன சொன்னதுக்கு இப்ப உதாரணம் இது சொன்னேன். பயணம் பண்ணா உன்னுடைய வாரிசுதார்கள் 7 தலைமுறை செல்வேந்திரா வாழ்வாங்க. இப்ப நான் வந்து ஐக்கியம் ஆயிட்டேன் இதையோட, சித்தாந்தத்தோட. எனக்கும் பின் வாரிசுகள் இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு அவங்க என்னை தேடி இல்லையா? அவங்களுக்கானது அவங்க உழைக்கிறாங்க, அவங்க நினைச்சதை சாதிக்கிறாங்க, அவங்க போய்கிட்டு தானே இருக்காங்க. எந்த பின்புலமும் சப்போர்ட் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 3 பேருக்குமே எந்த சப்போர்ட். மூத்தவளுக்கு அவ வந்து எப்படி சொல்றது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போனவா. நம்ம சைட்லயும் ஒண்ணும் கிடையாது, அவங்க சைட்லயும் ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? 2 பேருடைய உழைப்பு தான். இன்னைக்கு அவங்க வந்து தனியா ஒரு வீடே கட்டி தனியா நீ குடியிருக்காங்க. எங்க ராஜபாளையம் ராஜேஷ் காலேஜ் பக்கத்துல இடம் வாங்கி வீடு கட்டியே இருக்கிறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க. இன்னொரு அவனுக்கு ஒரு 2 வீலர், இந்த அம்மாவுக்கு ஒரு 2 வீலர், பிள்ளைய கூட எங்கேயோ படிக்க வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நேரம் எல்லாத்துக்கும் கடைசியா இருக்கிறவன் அவன் இன்னும் இதை விட டாப்பா இருக்கான். அவளை கட்டினவன் கொரியர் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இவன் போன ஒரு 6 மாசத்துலயே சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா போய் சேர்ந்துட்டான். புரிஞ்சதா? அவளும் அங்க இருக்கிற பிரம்மாண்டமா இன்னும் இவங்களை விட டாப்பா வீடு கட்டி நல்லா இருக்கா. இதுல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டது யாருன்னா அந்த ஆம்பளை பையன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அது அவனுடைய குறைபாடு. யார் சொல்றதும் காது கொடுத்து கேட்காம அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு போறது வாரது குடிக்கிறது சுத்துறது இப்படிமா இருந்தா அது கடைசியா ஒரு வழி, என்னடா ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேனு இங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தான். கொஞ்சம் பேருக்கு தெரியும் இல்லையா?